அன்பு மகர ராசினியர்களே வணக்கம். எந்த ஒரு காரியத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்துல நீங்கள் நின்றாலோ அந்த இடத்துல யார் எந்த தவறு செஞ்சாலும் விட்டு கொடுத்து போவே மாட்டீங்க. நேர்மை, நாணயம், கண்ணியம்னு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க. செயல்பாடுகள் சரி, ஆனால் யார் என்ன சொன்னாலும் அதற்கு சொல்கிற விஷயத்தை ஏட்டிக்க போட்டியாக செய்யக்கூடாது. அங்கே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஏட்டிக்கு போட்டியான விஷயங்களை செய்யாதீர்கள். பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசணும். உங்களுடைய பேச்சில் ஒரு ஸ்டைல் மாறுது. அந்த பேசும் பொழுது அடுத்தவர்களை கனிவாக பேசுங்கள். அந்த பேசுகிறத வச்சே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேரும். ஒரு விதமான பயத்தையும் படபடப்பையும் எதிராளிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்பயுமே அவங்க பார்த்திங்கன்னா ஒரு படபடப்பு, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பயம், ஒரு தெளிவில்லாமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் செய்வாங்க எதிராளிகள். ஆனால் அதிலிருந்து நீங்கள் எவ்வாறு வெளிவருகிறீர்கள் என்பது தான் இந்த முதல் 15 நாளைக்கான உங்களுடைய சேலஞ்ச். புத்தி, இந்த புத்தி சில நேரங்களில் செயல்படாமல் இருக்கும். அதை செயல்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதற்கு நீங்கள் முழு மூச்சாக தினமும் அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும். ஆழ்ந்த தியானத்தில் போய் உங்களை நீங்களே மறந்து என்ன செய்ய போகிறோம், என்ன இன்றைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வீர்கள் ஆவணி மாதத்திலிருந்து. இதுதான் குடும்பம். என் கூட இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய வீட்டில் இப்படி இருக்குது, என்னுடைய ஆப்போசிட் பர்சன், அதாவது என்னுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களுடைய குடும்பத்தார்கள் இவ்வாறு இருப்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவர் பாதகாதிபதியாக இருந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு வாரத்துக்குள்ளே அவர் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புத பகவானுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. புத பகவானுடைய கடாட்சம் உங்களுக்கு வரும்பொழுது நல்ல இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பல பேரை கவர்ந்து அதன் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய திறமை உங்களுக்கு வரும். படிப்பு, அறிவு, ஞானம், தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் திடீரென வருமானம் கிடைக்கும். அதான் திடீர் வருமானத்தை இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சுப செலவுகள் உண்டு. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிபடும். இருந்தாலும் அது கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு தகுந்தாற்போல் அதை மாற்றி சரியாக அமைத்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு படபடப்பு இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் படபடப்பு இருக்கும். அதெல்லாம் கவலையே படாதீங்க. ஒரு 25 நாள் 30 நாளில் எல்லா விதமான விஷயங்களும் மாற்றமடையும். தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள். செய்தொழிலில் லாபம் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் மூலமாக ஒரு சில சுப காரியங்கள் அல்லது சுப செய்திகள் உங்களை வந்து சேரும். வண்டி வாகனத்தின் மூலமாக ஆதாயம் காண்பீர்கள். அமைதி காத்தால் உங்களுக்கு வெற்றியும் உங்களை தேடி எல்லாமே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.